வந்தே மாதரம் 150 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறது. 150வது நாள் டிசம்பர் 8 நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடியை ஓட விரட்டி இருக்கிறாங்க பிரியங்கா காந்தி. சமூக வலைதளங்களில் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் தேசப்பற்று என்று ஒன்று இருக்கிறதா, இப்போ இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்பதான் இந்த வந்தே மாதரத்தை அவங்க கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விரைவில் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வர இருக்கிறது. அதை காரணம் காட்டி தான் இவர்கள் இந்த அரசியலுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. 12 வருடம் நேரு ஜெயிலில் இருந்தாரு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக. நீங்கள் 12 வருடம் யாருக்காக ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? நீங்க தேர்தலுக்காக தான் வேலை செய்யறீங்களே தவிர காங்கிரஸ் கட்சி எத்தனை தேர்தலில் தோத்தாலும் நாங்கள் இந்த தேசத்திற்காக வேலை செய்கிறோம், இந்த தேசத்திற்காக பாடுபடுகிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில், இந்திய விடுதலை போரில் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு அளப்பரியது. 1896 இருந்து நாங்கள் வந்தே மாதர பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேசபக்தி பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் மோடியை ஓட விரட்டி இருக்கிறாங்க பிரியங்கா காந்தி அவர்கள். இதை பற்றிய ஒரு விரிவான வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கடந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய பிரச்சனை. லட்சக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்கள்ல பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரும் லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மற்ற விமான சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் காசை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய பயண கட்டணத்தை மும்பையிலிருந்து சென்னைக்கு, சென்னையிலிருந்து பூனேக்கு போகக்கூடிய அந்த பயண கட்டண அளவுக்கு உயர்த்தி கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒன்றிய பாஜக அரசுனால அதை கூட கட்டுப்படுத்த முடியல. வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் இந்தியா முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி காற்று மாசுபாடு காரணமாக பெருமளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டெல்லியிலும் பாஜக தான் ஆட்சி செய்து, ஒன்றியத்திலும் பாஜக தான் ஆட்சி செய்து. இது போக ரயில்வே விஷயங்கள்ல ஏகப்பட்ட குளறுபடிகள், பண்டிகை காலங்களில் எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிறது. கோவால பாஜக ஆட்சி நடக்குது. கோவா மாநிலத்தில் 25 பேர் கேளிக்கை விடுதியில தீ விபத்து ஏற்பட்டு இறந்து போறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது. தொடர்ந்து அதானி, அம்பானி போன்ற நிறுவனங்கள் பல்வேறு நிறுவனங்களை கையகப்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த இண்டிகோ பிரச்சனைக்கு பின்னாடியும் அதானி நிறுவனங்கள் இருப்பதாக பல்வேறு சமூக வலைதளங்கள்ல செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சிறிய காலங்களுக்கு முன்னாடி தான் இந்த பைலட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஒன்று ஃபேமஸா இருக்கு. அதை அதானி நிறுவனம் கைப்பற்றுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இண்டிகோல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. இது எல்லாமே பின்னணியில மோடி அரசு அவர்களுடைய நண்பர்களை வளர்த்து விடுறதுக்காக திட்டமிட்டு செய்யறாங்கன்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இதுவரைக்கும் இந்த விமான குளறுபடிகளுக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் இந்த பாஜக அரசு ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ நாடாளுமன்றத்துல 150வது ஆண்ட இந்த வந்தே மாதர பாடல், தேசிய கீதம், இது தேசத்தினுடைய பாடல். தேசிய கீதம் வேற, வந்தே மாதர பாடல் வேற. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களால் பாடப்பட்டு வந்தது. இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள்லாம் இன்னைக்கு கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரத்தை பற்றியும், இந்திய தேசத்தை பற்றியும், தேசபக்தியை பற்றியும், சுதந்திர போராட்ட வரலாறு பற்றியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் RSSக்கும் என்ன தெரியும்? அதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. ஏன் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிரான உளவாளிகளாக எதிராக செயல்பட்டு ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்பட்டவங்க தான் இந்த பாஜக காரர்கள். அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்துச்சு, RSS அமைப்புகளாக இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுட்டு வந்த இவர்கள்லாம் இன்றைக்கு தேசபக்தி பட்டு காங்கிரஸுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாடம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கினதிலிருந்து நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதித்திருக்கிறீர்களா?
டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நான் ஆட்சிக்கு வந்துட்டா 40 ரூபாய்க்கு கீழே வந்துடும் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தவர் தான் மோடி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபாயை தாண்டி இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு மோடி கிட்ட பதில் இல்லை. ஆனா 150 வருடத்தை வந்தே மாதர பாடல் நிறைவு செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க 10 மணி நேரம் அதற்கு நீங்க நாடாளுமன்றத்துல நாங்க அதை பத்தி விவாதிக்க போறோம், பேச போறோம்னு சொல்லிட்டு வழக்கம் போல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நேரு தான் இது எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்னு நேருவை குற்றம் சாட்டுறாரு. கரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் டைவர்ட் பண்ற மாதிரி அவர்களுடைய யூசுவல் டைவர்ஷன் டாக்டிக்ஸை தான் இந்த விவகாரத்திலையும் பயன்படுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி இந்த வந்தே மாதர பாடலை அவமதிச்சிட்டாரு நேரு. வந்தே மாதரம் ஃபுல் பாட்டா இருக்கும். அந்த ஃபுல் பாட்டை இவங்க கட் பண்ணிட்டு 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. 1937 பான்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் இந்த பாட்டை எழுதினாரு. அவர் ஃபுல்லா எழுதி கொடுத்தாரு. ஆனா இவர்கள் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், ஜின்னாவருடைய பேச்சை கேட்டுட்டு முஸ்லிம் மக்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 ஸ்டான்ஸாவோட நிப்பாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நாடாளுமன்றத்துல மோடி குற்றம் சாட்டுறாரு. இதற்கோட பின்னணி பார்த்தீங்கன்னா, விரைவில் மேற்கு வங்காளத்துல தேர்தல் வர இருக்கிறது, கேரளாவிலையும் தேர்தல் வர இருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வர இருக்கிறது. இதை குறி வச்சுதான் இவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒன்றும் தேசப்பற்று மேலெல்லாம் அக்கறை கிடையாது, தேர்தல் பற்று தான் இவர்களுக்கு அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்களும் குற்றச்சாட்டினாங்க. நாங்க தேசத்திற்காக உழைக்கிறோம், தேசப்பற்று பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, தேர்தல் 1000 தேர்தலில் தோத்தாலும் நாங்கள் தேசத்துக்காக நிற்போம், போராடுவோம் அப்படின்னு ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க மோடியை. நாடாளுமன்றத்திற்குள்ள பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த மேற்கு வங்காள தேர்தலுக்காக இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கிறது பாஜக. என்னன்னா, மேற்கு வங்காளத்தை சார்ந்த அந்த பான்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதி கொடுத்த ஃபுல் பாட்டு அதை நேரு நிராகரிச்சிட்டாரு. இந்த 150 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 50, 60, 70 வருஷத்துக்கு மேல ஆச்சு நேரு அவர்கள் ஆட்சியை விட்டு வெளியே இன்னும் நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மோடி குறை சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா. 1896 காலகட்டத்துல இருந்தே காங்கிரஸ் கட்சி பல மீட்டிங்ல இந்த வந்தே மாதர பாடலை பாடுது. 1937 பான்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்த பாடல் எழுதி கொடுக்குறப்ப காங்கிரஸ் கட்சி நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற நாடு ஒரு செக்யுலரிஸ்டிக், ப்ளூரலிஸ்டிக், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் வரணும், ஒரு குறிப்பிட்ட நிலமோ, ஒரு குறிப்பிட்ட இனமோ, ஒரு குறிப்பிட்ட மதமோ சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த 2 ஸ்டான்ஸாக மட்டும் வைக்கிறாங்க. அப்போதான் தேசப்பற்று அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3, 4, 5, 6 ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய இப்போ தாய் மண்ணே வணக்கம், மதர் லேண்ட் அப்படின்னு இருக்கு, மதர் காடுன்னு இருந்ததை மதர் லேண்ட் அப்படின்னு மாத்துறாங்க. ஸோ மதர் லேண்ட் அப்படின்னால என்னுடைய தாய் மண், என்னுடைய தாய் பூமி, நான் இதை கும்பிட்டு வணங்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் தமிழ்ல வரும். ஆனா அவர் அதுல எந்த ஸ்டான்ஸாவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல துர்கா, லக்ஷ்மி அப்படிங்கிற கடவுள்களுடைய பெயர்கள்லாம் உங்களை நான் வணங்குறேன், மதர் காட் ஐ பவ் டவுன் யூ பிஃபோர் யூ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் இருந்திருக்கு. ஸோ அது வேண்டாம், இந்தியா நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு கன்சென்சுவலா எல்லாருடைய சம்மதத்தையும் பெற்று ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மற்ற மக்கள் மத்தியில பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அவர்கள் நம்ம ஓரங்கட்டிடக்கூடாது, எல்லாருக்குள்ளேயும் இந்தியர்கள் என்ற உணர்வு இருக்கிறப்ப ஒரு பொதுவான பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை வச்சிருக்கிறாங்க. இப்போ இதை பிரிவினை எண்ணத்தோட தேர்தல் ஆதாயத்திற்காக நாடாளுமன்றத்திற்குள்ளாக மோடி அதை அரசியலாக்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பார்வையா இருக்கு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பல விவகாரங்களை குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறாங்க. SIR குறித்து விவாதிக்கணும்னு சொன்னாங்க, இந்த இண்டிகோ விவகாரத்தை குறித்து விவாதிக்கணும்னு சொன்னாங்க, டெல்லியில ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்று மாசுபாடு குறித்து விவாதிக்கணும்னு சொன்னாங்க, ஏன் கோவாவில் நடந்த தீ விபத்து குறித்து விவாதிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா எதை குறிச்சுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு மோடி தலைமையிலான அரசு செவி கொடுக்கவே இல்லை. உடனே வந்தே மாதரத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் பிரியங்கா காந்தி தெளிவா பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையுமே பெருமளவு இந்த விவாதங்கள் தான் போய்கிட்டு இருக்குது. இந்தியாவில் 2014க்கு முன்பு ஒரு தொழிலில், பிஸ்னஸ்ல, மார்க்கெட்ல எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, விமான சேவைகள்ல எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, மைனிங், சோலார் இந்த மாதிரியான துறைகளில் எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, பெட்ரோலியம் துறையில் எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு எத்தனை பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வணிகமயமாகவும் தனியார் மயமாகவும் இந்த மோடி அரசு மாற்றிட்டு
மக்களுக்கு சேவை அப்படின்ற செய்யக்கூடிய எந்த இடத்துலையுமே எந்த நிறுவனமுமே இன்றைக்கு இல்லை. ஆபத்து காலங்களில் கூட, நெருக்கடியான காலங்களில் கூட அவர்களுடைய லாபத்தை தான் பார்க்குறாங்களே தவிர இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எந்த எண்ணத்திலையும் இல்லை. இதை குறிச்செல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும். கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் மிக கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. வந்தே மாதரத்தை 2 ஸ்டான்ஸாவை எடுத்துட்டாங்க அப்படின்னு குறை சொல்லி திரும்ப திரும்ப கரண்ட் இஷ்யூஸை டைவர்ட் பண்ணி பழசுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக பார்க்குறீங்க. குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பொதுவாகவே மக்களுக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா இப்போ ஒவ்வொரு தேர்தல்களையும் ஜெயித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெல்லியில் ஜெயித்தீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை தொடர்ந்து குற்றச்சாட்டிட்டு வந்தீங்க. காற்று மாசுபாட்டை தடுக்கலை, கரப்ஷனை நீங்கள் ஒழிக்கலை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்கள் அவர் மேலே கொண்டு வந்தீங்க. மதுபான விஷயத்தில் மதுபான ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு அந்த காற்று மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஊழலை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதே இது ஹரியானா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இது போன்ற பல தேர்தல்கள் நீங்கள் சமீபத்தில் வெற்றி பெற்றீங்க இல்லையா? அங்கெல்லாம் என்ன பண்ணுனீங்க, பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. ஆனால் அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா பல கான்ட்ராக்டுகள், அரசு ஒப்பந்தங்கள், அரசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அதானி, அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு தொடர்ந்து கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்படுது. மொனோபொலி கிரியேட் படுது, இல்லைனா டூவோபொலி. ஒன்று ஒரே ஒரு ஆள் இருப்பார், இல்லை 2 பேர் இருப்பார். அந்த 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்டரல் பாண்டு மூலமாக முன்னாடி பணம் கொடுத்தாங்க. இப்போ எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த பாண்டை இப்போ உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணதுனால. ஸோ தொடர்ந்து நீங்கள் அவர்களுக்கு சலுகை, அவர்கள் உங்களுக்கு திரும்ப சலுகை செய்கிறாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. டாடா சமீபத்தில் 700 கோடிக்கு மேலாக எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்துருக்குது. அந்த செமிகண்டக்டருக்கு சலுகை கொடுத்ததுனால 42,000 கோடி. இப்போ இதுக்கு இடையில மக்களுடைய பணம் எங்கே போனது அப்படிங்கிற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதை தான் இன்றைக்கு பொதுமக்களும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்களும் கேட்குறாங்க. நீங்கள் வந்தே மாதரம் பாடலை பெருமையாக பேசுறது இருக்கட்டும், இதெல்லாம் குறித்து விவாதிக்கலாமா? இதெல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. எல்லாருக்குள்ளேயுமே தெய்வ பக்தியும் தேசபக்தியும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்கா? தேசத்தை யாருக்கிட்ட அடகு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் மோடியை நோக்கி கேட்குறாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.